நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் கதையில வரக்கூடிய எந்த கேரக்டர்ஸுமே நம்ம தேவையில்லைன்னே சொல்லிட முடியாது. எல்லா கேரக்டர்ஸுமே கதைக்கு பக்காவா பொருந்திருந்தாங்க. எல்லாமே இன்டர்லிங்க்டா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் அந்த கேரக்டர்ஸ்குள்ள. அதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கதைக்கு ஒரு ஒரு அழகான கன்க்ளூஷன் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்துச்சு. முக்கியமா லூக்மேன் ஆரம்பத்துல அந்த பெர்சனல் ரீசன்க்காக அந்த வலையில அடைய நினைக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகி அந்த கில்ட்டை சரி பண்றதுக்காக அவரு அந்த வலையில அடைய நினைக்கிறது. அதுக்கப்புறம் எல்லா கேரக்டர்ஸ்குள்ளேயும் வரக்கூடிய அந்த பேராசை, இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் லூக்மேன் அண்ட் தியான் ஸ்ரீனிவாசன் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா 2 பேரும் பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமா அடுத்து ரவீனா ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அவங்க குடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த கதை வேற ஏதோ கதை போல. இதுல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்புட்ன்ற ஒரு ஃபீல்லாம் குடுக்கும். அதுக்கேத்த மாரி இவங்க மியூசிக், விஷுவல்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்களா, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த வலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது ஒரு ஆன்டிக் பீஸு. மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.